ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஒரு ஆர்மி ஆபீசர் அவங்களுடைய ஒய்ஃபை கட்டி பிடிச்சி நான் ஆர்மிக்கு போயிட்டு வரேன்ட்டு சொல்றாரு. அப்பனா அவங்களுடைய ஒய்ஃபுக்கு பின்னாடி அந்த வீட்டு வேலை செய்யற ஒரு பொண்ணு அவங்களுடைய உடம்புல உங்களுடைய ஒய்ஃப் வேற ஒருத்தர் கூட நெருக்கமா இருக்காங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இத பாத்தீங்கன்னா அவரு படிச்சு பார்த்துட்டு அந்த சமையல்கார பொண்ணை கிச்சன்ல போய் சுடுதண்ணி வைக்க சொல்லிட்டு அவங்களுடைய ஒய்ஃப் கிட்டே நானும் சுடுதண்ணி வாங்கிட்டு அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போறாரு. கிச்சனுக்கு போனோன்னே அந்த வீட்டு வேலை செய்யற பொண்ணை பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அடிச்சிடறாரு. என்னுடைய ஒய்ஃபை எவ்வளவு நல்லவனே எனக்கு மட்டும் தான் தெரியும், நீ என்னமோ என் ஒய்ஃபை பத்தி தப்பா பேசுறேன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு அவர்கிட்ட நீங்க ஆர்மிக்கு போயிட்டீங்கன்னு தெரிஞ்சோன்னே அந்த பையன் இங்க வருவான், அப்ப நீங்க அவங்கள கைங்களுமா பிடிச்சிடலாம், நீங்க வெளியில எங்கேயாச்சும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. இவரும் அந்த பொண்ணு கிட்ட நீ சொல்றது எல்லாத்தையுமே நான் கேட்கறேன், ஆனா இது பொய்ன்னு தெரிஞ்சுனா உனக்கு கண்டிப்பா நான் விட மாட்டேன்னு சொல்றாரு. இந்த பொண்ணு அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஆர்மிக்கு போனோன்னு அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்றாங்க. அடுத்ததே நடந்திருக்குன்னு தெரிஞ்சுங்காட்டி உங்களுக்கு நம்ம நாட்டுடைய ஆர்மி ஆபீசரை ரொம்பவுமே பிடிக்கும்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வேலைக்கார பொண்ணு அந்த பையன் வீட்டுக்கு வந்த உடனே இவங்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்மி ஆபீசருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. கரெக்டா இவருடைய ஒய்ஃபும் அந்த பையனும் பெட்ரூம்ல ஒண்ணா இருக்கும்போது இவர் பாத்தீங்கன்னா கைங்களுமா பிடிச்சிடறாரு.